திடீர்னு ஒரு அமைப்பு வந்து எந்தவித மக்கள் பின்னணியும் இல்லாத ஒரு அமைப்பு வந்து ஒரு வழக்கு போட்டு இந்த இடத்துல ஏத்துன்னு சொன்ன உடனே நீதிபதி அங்க போய் நேரா மலையிலே ஏறி போய் அதெல்லாம் போய் நான் சோதனை செஞ்சு அங்க ஏத்து அப்படின்னு சொல்றது வந்து இது நடைமுறையில் நமக்கு பார்த்ததில்ல. இப்போ ஒரு குடிசைகளை இடிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு வருது. குடிசையில இருக்கிறவங்க வந்து எங்கள் வீடுகள் நாங்க இத்தனை வருஷமா இங்க இருக்கிறவங்க ஐயா, எங்களுக்கு வாழ்வாதாரம் வேற வழி இல்ல. இதெல்லாம் வீடு இடிஞ்சிருச்சுன்னா வாழ வழி இல்லன்னு சொன்னா, அப்ப நீதிபதி போய் பார்த்திருந்து, அப்ப இந்த குடிசைகள், இந்த வீடுகள்னால எந்த தொல்லையும் இல்ல அப்படின்னு சொல்லணும். இல்ல மாற்று குடியிருப்பு தர்றாங்க. நீ மாற்று குடியிருப்பு போறேன்னு சொல்றீங்க. மாற்று குடியிருப்பு யோக்கியமா இருக்குதா? இப்ப கண்ணகி நகர், பெரும்பாக்கத்துலலாம் மாற்று குடியிருப்புக்கு போக சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு குடுத்ததில்ல. அது மாற்று குடியிருப்பு யோக்கியதா இருக்கா? மக்கள் வாழ முடியுமா? மனுஷங்களுக்கான இடமான்னு எந்த நீதிபதி போய் பார்த்தாங்களா? அப்ப நீ இதுக்கெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கள ஆய்வுக்கெல்லாம் போக மாட்டீங்க. ஒரு விளக்கேத்துறதுக்கு நேரா மலை மேல ஏறி ஒரு நீதிபதி போறாரு அப்படின்னா, இது என்ன அநியாயமா இருக்கு? உங்களோட தீர்ப்புனால இத்தன ஆயிரம் மக்கள் வீடு இழந்து, எத்தன லட்சம் மக்கள் வீட்ட விட்டு, ஊர விட்டு வெளிய போய், இன்னைக்கு அவங்களுக்கு வந்து வாக்காளர் அட்டை கிடையாது. எஸ்ஐஆர்ல உங்க பேர் சேர்த்தலன்னு இந்த வீடு இடிக்கப்பட்ட மக்களுக்கு நிலைமை இப்படி இருக்குதுங்க. அனகாபுரத்துல வீடு இடித்து அப்புறப்படுத்துனாங்களே, என்ன சொல்லி அப்புறப்படுத்துனாங்க? உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டுன்னு சொல்லி தானே அப்புறப்படுத்துனாங்க. இப்ப எஸ்ஐஆர்ல வந்து அவங்களுக்கு எந்த அட்ரஸ்ல இருந்து இந்த வாக்காளர் அட்டை வாங்குவாங்க? எந்த முகவரில இருந்து வாங்குவாங்க? எத்தன இடத்துல சிதறி போய் நிக்கிறாங்க அவங்க. இப்ப இதையெல்லாம் யார் பார்க்கிறது? இத்தனையும் பண்றது ஒரு தீர்ப்பு தான். நாங்க எத்தனையோ எடுத்து விவாதத்த எடுத்து பேசணும். ஆத்தங்கரைக்கும் அந்த மக்களுக்கு சம்பந்தம் இல்ல. ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் வீடு கட்டிட்டு இருக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீதிபதி தீர்ப்பு குடுத்தாரு. எங்க அக்கவுண்டபிலிட்டி? அப்ப நீதிபதி போய் பார்த்திருக்கணும்ல. இத்தனை ஏழை மக்கள், இத்தனை குழந்தைங்களோட படிப்பு கெட்டு போகுது, நாசமா போகுது. அதற்கெல்லாம் அக்கறைப்படாத ஒரு நீதிமன்றம் வந்து விளக்கேத்துறதுக்கு மட்டும் ஒரு நீதிபதி மலை மேல ஏறி பார்ப்பாரு அப்படின்னா, இது வழிபாட்டு உரிமை, பண்பாட்டு உரிமை, மத உரிமைன்னு பேசுவாருன்னா நாங்க மதிக்க முடியும். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உறுதி கொண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.